வணக்கம். வசந்த காலம் யூடியூப் சேனல் வாயிலாக இந்த இனிய காலை பொழுதில் உங்களுடன் தொடர்பு கொள்வது ஜோதிடர் சண்முகப்பிரியன், சென்னை அடையாறிலிருந்து. இன்றைய தினம், இன்றைய நாள் ஏப்ரல் மாதம் 1 தேதி திங்கட்கிழமை, சோபக்கிருது வருடம் பங்குனி மாதம். பங்குனி மாதத்தில் 19ஆம் தேதி. இன்றைய நட்சத்திரம் மூலம் இரவு 7 மணி 7 நிமிடம் வரை, அதன் பின் பூராடம். திதி தேய்பிறை சப்தமி மாலை 4 மணி 52 நிமிடம் வரை, அதன் பின் அஷ்டமி. யோகம் சித்த யோகம். ரிஷபராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். இன்று கரிநாள். இன்றைய விசேஷம், இன்றைய முக்கியத்துவம். இன்று கால பைரவர் வழிபாடு. இன்று கால பைரவர் வழிபாடு. இன்றைய தினத்திற்கான ராகு காலம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. யமகண்டம் காலை 10:30 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை. குளிகை நேரம் மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. இன்றைய தினத்திற்கான நல்ல நேரம் நண்பகல் 12 மணி முதல் 2 மணி வரை, பிற்பகல் 3 மணி முதல் 4 மணி வரை, மாலை 6 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம், இன்றைய கிரக நிலை. மேஷத்தில் குரு, கன்னியில் கேது, தனுசில் சந்திரன், கும்பத்தில் செவ்வாய் சனி சுக்கிரன், மீனத்தில் சூரியன் புதன் ராகு. இன்று தேய்பிறை அஷ்டமி. இன்றைக்கி அஷ்டமி மாலை நேரத்தில் வருது. மாலை நேரத்தில் எப்போ அஷ்டமி இருக்கோ அன்றெல்லாம் சிவ ஆலயங்களில் பைரவருக்குன்னு தனி சன்னதி இருக்கும். அங்கே அபிஷேகங்கள், ஆராதனைகள் நடைபெறும். பைரவருக்கு தேய்பிறை அஷ்டமி ரொம்ப முக்கியம். சென்னையில் அல்லது தமிழ்நாட்டில் அல்லது இந்தியாவில் எந்த சிவ ஆலயமாக இருந்தாலும் சரி, அங்கே இருக்கக்கூடிய பைரவருக்கு அபிஷேக ஆராதனைகள் நடக்கும். ஆனால் இந்தியா அப்படின்னா காசி தான், காசி பைரவர் தான். தமிழ்நாடு அப்படின்னா சீர்காழி அஷ்ட பைரவர்கள். சென்னை அப்படின்னா சென்னையில் நிறைய ஸ்தலங்கள் இருக்குது பைரவருக்குன்னு விசேஷமாக. அதில் திருவெற்றியூர் வடிவுடையம்மன் கோயில்னு சொல்லுவோம், தியாகராஜர் ஆலயம். அங்கே பைரவருக்கு தனி சன்னதி இருக்குது. விசேஷமான பைரவர். அங்கே பிரமாதமாக அபிஷேக ஆராதனைகள் நடைபெறும். இந்த மாதிரி நிறைய இடங்கள் இருக்குது. அங்கே போய் நம்மளுடைய வேண்டுதல்களை செலுத்தலாம். பைரவரை கும்பிடுவதால் என்ன பலன்? நிறைய பேர் பயப்படுவாங்க. பயம் ஒன்று இருக்கும் உடம்புல. எதற்கு பயப்படுறாங்கன்னே தெரியாது. எந்த காரியத்தை எடுத்து செய்யணுன்னாலும் அதில் ஒரு பயம் இருக்கும். சில பேருக்கு ஒரு காரியம் செய்துட்டு வந்தவுடனே அதில் ஏதாவது ஒரு ஃபெயிலியர் வரும். அதற்கு ஜாதக ரீதியாக நம்ம எடுத்து பார்த்தோம்னா எல்லாமே சரியாக தான் இருக்கும். அதற்கு கண் திருஷ்டி அப்படிம்பாங்க. கண் திருஷ்டி ஒரு மனிதனை வளர விடாது. நம்ம ஒரு வளர்ச்சியை எடுத்து வச்சோம்னா, ஒரு சின்ன ஒரு பைக்கு வாங்கினா ஏதோ ஒரு இடத்துல சின்ன ஒரு கீறல் விழுந்துடும். கேட்டில் பட்டு, ஒரு கம்பி பட்டு டேங்க்கில் கீறல் விழும். காரில் ஒரு சின்ன பம்பரில் அடிபடும். இந்த மாதிரி ஒரு புது ஷர்ட் வாங்கிட்டு போனால் ஷர்ட்டு கிளியும் ஆணியில் பட்டு, இந்த மாதிரி இதெல்லாம் கண் திருஷ்டி. நம் வளர்ச்சியை மற்றவர்களை பார்த்து பொறாமைப்படுவது. இதற்கெல்லாம் பைரவர் வழிபாடு ரொம்ப சிறந்தது. கண் திருஷ்டிக்கு மிகச்சிறப்பான ஒரு வழிபாடு என்ன அப்படின்னா பைரவர் தான். இந்த பைரவரை வணங்குவதால் கண் திருஷ்டி கோளாறுகள், பிரச்சனைகள் தீரும். ஏன் ஏவல் பில்லி சூனியம்னு யார் உங்கள் மேலே ஏதாவது செய்கிறாங்க அப்படின்னு நினச்சா கூட அது எல்லாமே சரியாயிடும். இது மாதம் ஒரு முறை பைரவரை வழிபடுவதால் உங்களுக்கு தைரியமும் தன்னம்பிக்கையும் பிறக்கும். தன்னம்பிக்கையும் தைரியம் பிறந்தால் என்ன, பயம் போயிடுச்சுன்னு அர்த்தம். பயம் போயிட்டால் ஒரு காரியத்தில் செயலோடு செய்வீங்க, நல்லா செய்வீங்க. கண் திருஷ்டி அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த பைரவர் கண்ட்ரோல் பண்ணி விட்டுருவார். அப்போது வாழ்க்கையில் வெற்றி பெறலாம். அதற்கு பைரவர் வழிபாடு மிக முக்கியம். இன்று தேய்பிறை அஷ்டமி மாலை நேரத்தில் சிவ ஆலயங்களில் பைரவருக்கு வழிபாடு நடக்கும். அதில் கலந்து கொண்டு நீங்களும் பலனை பெறுவீர்கள் என்று கடவுளை பிரார்த்திக்கிறேன். இன்று தினப்பலனுக்காக செல்வோம். மேஷராசிக்காரர்களுக்கு யோகமான நாள். சுகஸ்தானாதிபதி 4 குடை கிரகம் 9ஆம் இடம் செல்வதால்
அதிக நன்மை. 11ஆம் இடத்தில் ராசி அதிபதி, 2 கூடிய கிரகம் 11ஆம் இடத்தில். பிரமாதமாக இருக்குது யோகம். நிறைய பண வரவு வரும். இப்போ உங்கள் தொழில் எதுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் முதன்மை பெறுவீர்கள். உங்களுடைய பெயர் புகழ் வெளியே வரும். திருமண விஷயங்கள் கை கொடுக்கும். திருமண முயற்சிகள் வெற்றியடையும். நீண்ட நாளாக வரன் பார்த்துட்ருக்கிற மேஷராசிக்காரர்களுக்கெல்லாம் இப்போ திருமணம் ஃபிக்ஸ் ஆயிரும். அந்த மாதிரி திருமண யோகத்துக்கான நேரமும் இது. சொத்து சுகம் சேரக்கூடிய நேரம். வீடு, வண்டி, வாகனங்களில் ஏதாவது பழுது இருந்தால் அதெல்லாம் சரி பண்ணி இப்போ புதுசாக்கக்கூடிய ஒரு நேரம். நன்மைகள் அதிக அளவில் நடக்கக்கூடிய மிக 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 யோகமான நாள். ரிஷபராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். பணம் கொடுக்கல் வாங்கலில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். இன்றைக்கி நாளில் நீங்கள் யாரை சந்தித்தாலும் கொஞ்சம் கவனமோடு இருங்க. எதிர்மறை எண்ணம் கொண்டவர்களை சந்திக்கலாம். இன்று மாலை நேரத்தில் பைரவரை வழிபடுவதால் உங்களுடைய பிரச்சனைகள் தீரும். கவனம் தேவை. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்று நண்பர்களால் உதவிகள் கிடைக்கும். நண்பர்களால் உதவி. நமக்கு உதவியெல்லாம் எதுவும் வேணாங்க அப்படின்னா நண்பர்கள் உங்கள் கூட ஜாலியாக பேசிட்டு சந்தோஷம் அவங்க கூட இருந்துட்டு போவாங்க. சில நண்பர்களை சந்திக்கலாம். பழைய நினைவுகளை அசை போடக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்கும். எதிர்பாராத சில சந்திப்புகள் ஏற்படும். அந்த சந்திப்புகளால் நன்மை நடக்கும். இன்றைக்கி நீங்கள் ஏதாவது ஒரு மீட்டிங் ஆர்கனைஸ் பண்ணிங்கன்னா அந்த மீட்டிங் நல்லபடியாக நடக்கும். அதன் மூலம் ஒரு நல்ல ரிசல்ட்டும் கிடைக்கும். ஒரு வெற்றிக்கான ஒரு நாள், நல்ல நாள். கடகராசிக்காரர்களுக்கு ஆரோக்கியம் நல்லா சிறப்பாக இருக்கும். ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கான ஒரு நேரம். பண வருமானமும் நல்லா வரும். உங்களுடைய பேச்சு ஆற்றல், சொல்லாற்றல் சிறப்பாக இருக்கும். உங்களுடைய சொல்லுக்கு மற்றவர்கள் மதிப்பும் மரியாதையும் கொடுக்கக்கூடிய ஒரு நேரம். யோகமான நாள். சிம்ம ராசிக்காரர்களுக்கு இது ஒரு நல்ல நாள். உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் சந்திரன், 7ஆம் இடத்தில் செவ்வாய், சனி, சுக்கிரன். இந்த 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய், சனி, சுக்கிரன் அது ஒரு பெரிய புகழை கொடுக்கும். திருமண விஷயங்களில் நல்லிணக்கம். அதாவது திருமண விஷயம் அப்படின்னா இளம் வயது திருமணத்திற்காக காத்துட்ருக்கக்கூடிய இளைஞர்கள் அவங்களுக்கெல்லாம் திருமணம் நடக்கும். திருமண உறவுகள் ஏற்கனவே கல்யாணம் ஆனவர்கள் ஏதோ மனக்கசப்பு காரணமாக இருக்காங்க, பிரிஞ்சு வாழ்கிறாங்கன்னா இப்போது சேர்ந்து வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். திருமணம் சார்ந்த பந்தம் இப்போது நல்லா இருக்கும். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்புக்குரிய நாள். கன்னி ராசிக்காரர்களுக்கு இன்றைக்கி உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். உடம்பில் ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் இருந்தால் அது சரியாகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. இப்போது கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் எப்படின்னா இப்போ கொஞ்சம் அப்படியே இந்த குளிரும் வெயிலும் கலந்த நிலையாக தான் இருக்குது. அதிகாலையில் கொஞ்சம் குளிர், அப்புறம் மத்தியான நேரத்தில் வெயில். இப்போ வேர்வை அப்படிங்கிறது இப்போ அதிகமாக வரக்கூடிய ஒரு நேரம். அதனால் நிறைய பேருக்கு சுகக்கேடு கெட்டுப்போகுது. இப்போ இன்றைக்கி அதுக்கான ஒரு நல்ல நாள். சரியாயிடும். சின்ன சின்ன இந்த ரேஷஸ்ஸு, இந்த மாதிரி ஸ்கின் ட்ரபிள், சளி, தும்மல், இந்த மாதிரி நிறைய பேர் கன்னி ராசிக்காரங்க கஷ்டப்பட்டுட்ருக்காங்க. அவர்களுக்கெல்லாம் இப்போது சரியாகக்கூடிய நேரம். நிறைய பேருக்கு இப்போது வண்டி வாகனங்கள், வீடு, இந்த மாதிரியான யோகம் இருக்குது. புது வண்டி வாகனம், அதாவது ஒரு வாகனங்கள் வாங்கணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தாங்கன்னா அதற்கான ஒரு வாய்ப்பு உண்டு. ஏதோ நீங்கள் எதிர்பார்த்த ஒரு நல்ல வண்டி கிடைக்கும். சில பேருக்கு ஒரு வருஷம் யூஸ் பண்ண யாராவது ஒரு பழைய வண்டி வாங்கலாமா அவங்க கூட யோசிப்பாங்க. வாகனங்கள் ஒரு வருஷம் யூஸ் பண்ண ஒரு வண்டி கொஞ்சம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது, வாங்கலாமான்னு யோசிச்சாங்கன்னா இப்போ யாராவது ஒரு ரெஃபரன்ஸ் கொடுப்பாங்க. அது நல்ல வண்டியாக அமையும். சில பேருக்கு வண்டி அமையணும். அந்த மாதிரி இப்போ ஒரு நல்ல விஷயங்கள்லாம் இப்போ உங்களுக்கு கைகூடக்கூடிய ஒரு நேரம், யோகமான நாள். துளாராசிக்காரர்களுக்கு ஒரு சில கிரக அமைப்பு ஒரு 15 நாள் அப்படி தான் இருக்குது. நம்ம அதை சொல்லிகிட்டே தான் இருக்கோம். அதில் ராசி அதிபதியான சுக்கிரனும் சனியும் இணைவு, அது ஒரு யோகம் அப்படின்னு நம்ம சொல்லிகிட்டே இருக்கோம். அதே மாதிரி 7ஆம் இடத்தில் குரு அமர்ந்து உங்கள் ராசியை பார்ப்பது ஒரு யோகம். இது தொடர்ந்து இந்த பிளானட்டரி பொசிஷன் இப்படி தான் இருக்குது. சந்திர பகவானை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கார். 3ஆம் இடத்துல இருக்கும்போது நீங்கள் எந்த காரியத்தை எடுத்து செய்தாலும் அது வெற்றி கிடைக்கும். அது முயற்சி ஸ்தானம். முயற்சி செய்யணும். முயலும் ஆமையும் போட்டி போட்டது, அதில் யார் ஜெயித்தாங்க அப்படின்னு ஒரு கதை உண்டு. அது ஒன்றுமே இல்லை, முயலாமை தான். முயலாமை வெற்றியை தராது. முயற்சி செய்தால் வெற்றி தரும். அப்போ இன்றைக்கி முயற்சி ஸ்தானம் பலமாக இருக்குது.
உங்கள் முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் அது வெற்றியை தரும். இந்த நாள் மிக மிக யோகமான நாள். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு தொழில் அமோகமாக நடக்கக்கூடிய ஒரு நேரம் இது. தொழில் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் எடுக்கக்கூடிய எந்த முயற்சியாக இருந்தாலும் அதில் சக்ஸஸ். அதே மாதிரி வேலை, புதுசாக வேலை தேடக்கூடியவர்கள் அல்லது ஏற்கனவே ஒரு வேலையில் இருந்து வருமானம் பத்தலை, கொஞ்சம் வேறு வேலை மாற்றலாமான்னு எண்ணமில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கெல்லாம் இப்போ வேலை கிடைக்கும். நல்ல வேலை கிடைக்கக்கூடிய வேலை வந்தாச்சு. நல்ல வேலை வந்தாச்சு. நல்ல வேலை கிடைக்கக்கூடிய வேலையும் வந்தாச்சு. ரொம்ப பிரமாதமாக இருக்குது இன்றைக்கி நாளை பொறுத்த வரைக்கும். தனஸ்தானம் வலுத்து காணப்படுகிறது. தன லாபங்கள் அதிகம் கிடைக்கும். வருமானங்கள் அதிகம் வரும். உபரி வருமானங்கள் வரும். மிக மிக யோகமான நாள். தனுசு ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் இன்றைக்கி உடல் நலத்தில் கவனமாக இருக்கணும். உடல் உபாதைகள் ஏற்படலாம். மன ரீதியான சில சஞ்சலங்கள் ஏற்படலாம். கொஞ்சம் சில கன்ஃபியூஷன் மைண்டில் இருப்பாங்க நிறைய பேர். டிசிஷன் மேக்கிங்கில் ஏதாவது பிரச்சனை வரலாம். யோசித்து நிதானித்து எந்த செயலாக இருந்தாலும் அதில் இறங்க வேண்டும். கவனமாக இருக்கணும். உங்களுடைய மனக்குழப்பத்தை தீர்வதற்கு இன்று கால பைரவர் வழிபாடு மாலை நேரத்தில் செய்வது சிறப்பை தரும். மகர ராசிக்காரர்களுக்கு 2ஆம் இடம் வலுப்பெற்று காணக்கூடிய நேரம் இது. 7க்குடைய கிரகம் 12ஆம் இடத்தில். 12 அப்படிங்கிறது செலவை சொல்லக்கூடிய இடம். 7ஆம் இடம் என்பது நம்மளுடைய களத்திர பாவம், நம்மளுடைய ஸ்பௌஸை சொல்லக்கூடிய இடம். அப்போது இன்றைக்கி வருமானமும் நல்லா இருக்கும், செலவுகளும் அதுக்கு ஈக்குவலாக இருக்கும். வரவு செலவு பண்ணால் பிரச்சனை இல்லை. வரவே வராமல் செலவு பண்ணி கடன் வாங்கி செலவு பண்ணால் தான் கஷ்டத்தை கொடுக்கும். இன்றைக்கி சுப செலவுகளுக்கு ஏற்படுறதுக்கான ஒரு நேரம். சுப செலவுனா என்ன? நமக்கு பிடித்தமான விஷயங்களை வீட்டுக்கு வாங்கிட்டு வரலாம். அல்லது திருமண வைபவங்கள் மாதிரியான விஷயங்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்துக்கு நம்ம ஒரு டோக்கன் அட்வான்ஸ் கொண்டு போய் கொடுக்கலாம். அது மாதிரி ஏதோ ஒரு நல்ல விஷயத்துக்கான ஒரு பண பரிவர்த்தனை நடக்க போகுது. நல்ல நாள் இது. கும்ப ராசிக்காரர்களுக்கு பிரமாதமான நாள். ஆரோக்கியம் நல்லா இருக்கும். மறைமுகமாக தொந்தரவு கொடுத்துட்டு இருந்தவங்க எதிரிகள் சில பேர் நமக்கு தெரியாது, நம்ம கூடயே இருந்துட்டு சில பிரச்சனையை பண்ணிகிட்டு இருப்பாங்க. நம்மகிட்ட பேசும்போது சிரித்து பேசுவாங்க. ஒரு 4 பேர் நமக்கு ஏதோ தப்பான காரியம் செய்கிறாங்கன்னு தெரியும். அந்த 4 பேரில் ஒருவர் தான் தப்பான காரியம். இப்போ அந்த 4 பேரில் யாருங்கிறது நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. அந்த அளவுக்கு நம்மகிட்ட பழகும்போது நல்லவர்களாக பழகுவாங்க. வெளியே போய் சில சூது வஞ்சகங்கள்லாம் செய்வாங்க. இந்த மாதிரி செய்யக்கூடியவர்கள் இன்றைக்கி விலகி சென்று விடுவார்கள். நம்ம அவங்களுக்கு தீங்கு செய்யணும்னு நினைக்கக்கூடாது. அவர்கள் எங்கேயோ ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போயிடுவாங்க. ஊர் மாற்றி இடம் மாற்றி போயிடுவாங்க. நம்ம ஃப்ரீ ஆகிடுவோம். இன்றைக்கி கிரகநிலை அப்படி இருக்குது. சரி, அதற்கு வேறு ஏதாவது நம்ம செய்யணுமானா இன்றைக்கி தேய்பிரை அஷ்டமி, கோயிலுக்கு போய்ட்டு வாங்க, பைரவரை வழிபடுங்க. மேலும் இது போன்ற சம்பவங்கள் இனிமேல் நடக்காது. ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு எதிரி தொல்லை இல்லை. மறைமுகமாக பிரச்சனை பண்ணிகிட்டு இருந்தவங்கெல்லாம் விலகி சென்று விடுவார்கள். இது ஒரு ஆரோக்கியமான நாள். மீனராசிக்காரர்களுக்கு தொழில் அமோகமாக நடக்கக்கூடிய நேரம். உத்தியோகத்தில் உயர்வு உண்டு, சம்பள உயர்வு உண்டு. சில பேருக்கு இடம் மாற்றம் எதிர்பார்ப்பாங்க. நல்ல இடத்திற்கு மாற்றம் உண்டு. குரு பகவான் இப்போது உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கார். மே மாதம் 1ஆம் தேதி குரு பெயர்ச்சி. குரு பகவான் 2ஆம் இடம் இருக்கும்போதே சில நல்ல விஷயங்கள்லாம் செய்யுங்க. ஏன்னா 3ஆம் இடம் அவ்வளோ சிறப்பான விஷயம் கிடையாது குரு பகவானுக்கு. ராசிபதி அதிபதியாக 3ஆம் இடம் வரும்போது. அப்போது இப்போ இன்றைக்கி ஏப்ரல் 1, இன்னும் சரியாக ஒரு மாதம் தான் இருக்குது. மே 1ஆம் தேதி குரு பெயர்ச்சி. அப்போ ஏதாவது பெண்டிங் ஒர்க் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் செஞ்சு முடிச்சிடணும். நல்ல விஷயங்களுக்கான விஷயங்கள், தொழில் சார்ந்த விஷயம், வீடு கட்டுறது அல்லது திருமண வரன் பார்க்குறது, இந்த மாதிரியான விஷயங்கள். 3ஆம் இடம் போனால் கொஞ்சம் அதில் பின்னடைவு ஏற்படலாம். அதனால் அதை இப்போயே ஆரம்பிச்சிட்டோம்னா அது நடந்துடும். அதனால் கொஞ்சம் குரு 2ஆம் இடத்தில் இருக்கும்போதே சில நல்ல விஷயங்களை தொடங்குங்க. இந்த நாள் நல்ல நாள்.